நான் உங்க ராஜா பேசுறேன். ரொம்ப நாளா என் மனசுல உறுத்திட்டு இருந்த ஒரு சின்ன விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. என்னதான் மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலும், நம்ம ஊர்ல இன்னும் பாத்தீங்கன்னா, ஆண், பெண் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் பாத்துட்டு தான் இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறவங்க, அ இது சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாரி எல்லாருமே இருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு என்ன பிரச்சனைன்னா, ஆணா, பெண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க மாமியார் கேட்கறாங்க, இல்ல மாமனார் கேட்கறாங்க. இந்த மாரி விஷயம் ஓடிட்டு இருக்கனால, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். 2வது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பொறக்க போற குழந்தைக்கும் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இ இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், அத சந்தோஷத்தோட நம்ம ஏத்துக்க நம்ம மனப்பக்குவமா மாறிடணும். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆட்களே பாத்தீங்கன்னா, இப்ப ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், இல்ல அம்பானி வீடா இருக்கட்டும், எல்லார் வீட்லயுமே பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஏன் அவங்க ஆண் குழந்தை பெத்துக்க முடியாதா? இல்ல ஏதாவது செலவு பண்ண முடியாதா? அப்படிலாம் இல்ல. அவங்களுக்கு பெண் குழந்தைய சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அதே மாரி இந்த நம்ம மிடில் கிளாஸா இருக்கிறவங்க, கீழ நார்மலா இருக்கிறவங்க, இவங்க தான் பாத்தீங்கன்னா, பெண் குழந்தை வேண்டாம். எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். ஆண் வாரிசு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மனநோய் மாரி தான் அப்படின்னு தான் நான் என்னை கேட்டா நான் சொல்லுவேன். இது பாத்தீங்கன்னா, ஒரு ஆணா இருந்தாலும், ஒரு பெண்ணா இருந்தாலும் 2 பேருமே சரிசமமா தான் நம்ம வளர்க்கப் போறோம். சரிசமமா தான் நம்ம பாசத்த காட்டணும். எல்லாமே சரிசமமா தான் பண்ணப் போறோம். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு பெண்ண தாழ்வாவும், ஒரு ஆண நம்ம வாரிசு அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க திங்க் பண்றீங்க? ஒரு பெண்ணா இருந்தாலும் அவங்களால சாதிக்க முடியாதா? ஒரு பெண்ணும் இப்ப ஒரு ஆணுக்கு நிகரா எல்லா விஷயத்திலயுமே அவங்க சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு டிரைவரா இருக்கட்டும், ஒரு சயின்டிஸ்ட்டா இருக்கட்டும், ஒரு கலெக்டரா இருக்கட்டும், இந்த மாரி ஏன் நம்ம நாட்டோட முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா தான் இருந்திருந்தாங்க. ஒரு நாட்டையே ஆண்டதே ஒரு பெண் அப்படின்ற இதுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பெண்ண நீங்க அப்படி தப்பா நெனைக்கிறீங்க? எதுக்கு எதுக்காக ஆண் வாரிசு தான் வேணும் அப்படின்னு ஏன் நெனைக்கிறீங்க? அந்த மனநிலைமைய மாத்திக்கோங்க. அது ரொம்ப என்ன சொல்றது? மூட நம்பிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆண்னா ஒரு மாதிரியும், ஒரு பெண்ணுனா ஒரு மாதிரியும் நெனைக்கிறது ஒரு மூட நம்பிக்கையா தான் நான் நெனைக்கிறேன். அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, அ பெண்கள் தான் நம்ம நாட்டின் கண்கள். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்களோ நானோ ஒரு பெண் இல்லாம நம்ம பொறந்திருக்க மாட்டோம். அதனால அதையும் யோசனை பண்ணிட்டு, தெளிவா நீங்க க கர்ப்பமா ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட போயி, பொண்ணு தான் பொறக்கணும், பையன் தான் பொறக்கணும். அதுக்கு